இது வந்து சிவபுராணத்தினுடைய தொடர்ச்சி வீடியோ. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல, அதாவது கறந்த பால் அதுல சக்கரை போட்டு நெய்யும் கலந்து வச்சா அந்த மாதிரி சிறந்த அடியார் சிந்தையுள் தேனூறி நின்று உனக்கு பிடித்த மிக அற்புதமான அடியவர்களின் அறிவில் தேனூற நின்று பிறந்த அறுக்கும் எங்கள் பெருமான். அதாவது இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு அந்த பிறப்பை அறுக்கணும். அதை செய்ய வல்ல எங்கள் இறைவனை நீ எப்படி இருக்கேன்னா, உன்னுடைய டெஃபினிஷனை இங்க சொல்றாரு. இறைவனுடைய டெஃபினிஷனை, நிறங்கள் ஓர் 5 உடையாய், 5 விதமான நிறங்களோட வர்ணங்களோட கலர்ஸோட இருக்க, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய், 33 கோடி தேவர்களும் உன்னை போற்றி புகழும் அளவுக்கு, எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நீ வந்து மறைந்திருந்தாய், அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. எம்பெருமான் இறைவா, வல்வினையேன் தன்னை, வலிமையான கெட்ட வினைகளை உடைய என்ன மறைந்திட மூடிய மாய இருளை, என்னை வந்து மாய இருள் மாயை மறைஞ்சிருந்து ஈகோ அகம்பாவம் ஆணவம் எல்லாம் இருந்தபோது அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, தருமம் பாவம் புண்ணியம் அப்படின்ற கயிற்றால கட்டி புறத்தோல் போர்த்து எங்கும் அந்த போட்ட கட்டுக்கு மேல தோலை சுத்தி புழுவழுக்கும் மூடி மலம் ஜோறும் 9 வாயுக்குடிலை, இந்த புழு இந்த உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் மற்றும் நாற்றம் பிடித்த விஷயங்கள் எல்லாம் இந்த 9 துவாரம் உடைய இந்த வீட்டில் இந்த குடிலை இந்த ஜாருக்குள்ள போட்டு அடைச்சி மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய, இதுக்கு மேல இந்த 5 புலன்களும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த 5 புலன்களுமே அது இஷ்டத்துக்கு வேலை வஞ்சனையை செய்ய, விலங்கு மனத்தால் மிருகம் போன்று மனசை வச்சிருந்ததுனால, விமலா உனக்கு அளந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, இப்பேற்பட்ட மனதை உடைய என்ன போல சிறியவனுக்கும் மனம் உருகி நல்கி, நிலந்தன் மேல் அருளி, இந்த நிலத்துல இந்த பூமி மேல எனக்காக வந்து அருளி, எனக்காக வந்த நீள்கடல்கள் காட்டி, உன்னுடைய நீண்ட பாதங்களை காட்டி, ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான் தத்துவனி, நாயை விட ரொம்ப கேவலமான எனக்கும் தாயை விட அதிகமா அன்பு காட்டி அருள் புரிஞ்ச தயாபரணி தத்துவனி அப்படின்னு சொல்றார். மாசற்ற ஜோதி, நீ வந்து இறைவா, நீ வந்து அழுக்கே இல்லாத சுத்தமான ஜோதி நெருப்பு, மலர்ந்த மலர் சுடரே, மரங்கள்ல பூக்கின்ற அந்த பூ மாதிரி இருக்கின்ற சுடர் ஒளி, தேசனே அப்படின்னா நேசனே, தேனா அமுதே, தேன் போன்றவனே, அமுதம் போன்றவனே, சிவபுரணி, சிவபுரம் என்கின்ற ஊர்ல இருக்கிறவரே, பாசமாம் பட் அறுத்து பாரிக்கும் ஆரியனே, பாசம் என்கின்ற இந்த பந்த பாசத்தை பற்ற அறுக்கச் செய்பவனே, ஆரியனே, ஆசிரியரேன்னு அர்த்தம். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, நேச அருள் புரிந்து, நேசத்தோடன்னா அன்போட அருள் புரிந்து நெஞ்சில் மனசுல
வஞ்சம் கெடா, அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லாம பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராருன்னு முதல்ல சொல்றாரு. ஆறப்போல கருணை புரிகின்ற பெருங்கருணை, அதுவும் சாதாரண கருணை இல்ல, பெரிய கருணை புரிகின்ற பேராரே. ஆரா அமுதே, தெவிட்டாத அமுதம் தேன். அளவிலா பெம்மானே, அளக்க முடியாத அளவுக்கு இருக்கின்ற பெரிய இறைவரே. ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே. ஓராதார்னா உன்னை வணங்காதவர், சிவபெருமானை வணங்காதவர்கள் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அவங்க மனசுக்குள்ள நீ இருந்தாலும் நீ ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உன்னை அவங்க அறிய மாட்டேன்றாங்க. அறிவை கொண்டு அறியணும் இறைவனை, அதான் சொல்றாரு. நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அப்படியே நீராய் உருக்கி ஒரு பெரிய, இங்க ஒரு சுனையே வச்சிருக்காரு மாணிக்க வாசகர் மனசுல. இறைவனை நீராக உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, என்னுடைய உயிராகவும் இருக்கின்றாய். இன்பமும் துன்பமும் இல்லானே, உனக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. உள்ளானே, ஆனா உனக்கு இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. ஏன்னா எதுக்குன்னாக்கா அடியார்களின் பொருட்டு இவர் இன்பத்தையும் அனுபவிப்பார் துன்பத்தையும் அனுபவிப்பார். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பரு கண்பனே, சொல்ல வேணாம், இது உங்களுக்கே புரியும். யாவையுமாய் அல்லையுமாய், இங்க பக்கத்துல இருக்கிறதாவும் இருப்பதாவும், ஆவையுமாய் அல்லையுமாய்னா இல்லாததாவும் இருக்கின்றவரே. சோதியனே, ஜோதிச்சுடரே. துன்னிருளே, மிக கடுமையான இருளே. தோன்றா பெருமையனே, தோற்றமே இல்லாத பெருமை வாய்ந்தவரே. ஆதியனே, ஃபர்ஸ்ட் வந்தவரே. அந்தம் நடுவாகி அல்லானே, முதலும் நீ அந்தமும் நீ நடுவும் நீ அல்லானேன்னா அதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதும் நீ. ஈரத்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை, ஈர்த்துன்னா கவர்ந்து, என்னை ஆட்கொண்ட இறைவா. கூர்த்தமை ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. கூர்த்த மெய்ஞானத்தார், நல்லா படித்த அறிவாளிகள், அவர்களுடைய மெய் ஞானத்தை கொண்டு உணர்வார் தங்கருத்தின், அப்படியே அவங்க தெரிஞ்சிருந்தாலும் நோக்கரிய நோக்கே, அப்படி அவங்க தெரிஞ்ச அந்த இதுக்கும் அவங்க உன்னை பார்க்கணும்னு நினைச்சா நோக்கரிய நோக்கேன்னா பார்க்க முடியாத அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கின்றவனே. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. எவ்வளவுதான் ஒருத்தன் மைன்யூட்டா உன்னை டிஃபைன் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கும் மைன்யூட்டா இருக்கிறவரே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போறதும் இல்ல வரதும் இல்ல இருக்கிறதும் இல்ல, அப்படி இருக்கின்றவனே. காக்குமெம் காவலனே, என்னை காக்கின்ற இறைவா. காண்பரிய பேரொளியே, பார்ப்பதற்கே முடியாத அளவுக்கு இருக்கின்ற பிரகாசமான பேர் ஒளியே. ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்றில் வடைகின்ற இன்பமான வெள்ளமே. அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே. தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய், நீ எப்படி இருக்கன்னா தோற்றத்துல சுடரொளியாய் இருக்கின்றாய். அதை எப்படி டிஃபைன் பண்ண முடியாத
மைன்யூட்டா இருக்கு, சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாய் அப்பப்ப நடக்கின்ற மாற்றங்களாகவும் இருக்கின்ற அப்படின்னா டைமு வையகத்தின் வெவ்வேறே அறிவாம். வையகத்துல நடக்கின்ற பல பல விஷயங்கள் வெவ்வேறாக வருகின்ற அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவனே. அதாவது தெளிவான ஞானம், அந்த தெளிவான ஞானத்துக்கும் தெளிந்த ஞானமாய் என் சிந்தையுள்ளே என் அறிவுக்குள்ள ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, என் அறிவு சிந்தையிலேயே ஊற்றாய் பெருக்கெடுக்கின்ற அமுதே. வேற்று விகார விடக்குடம்பினு கிடப்ப அப்படின்னா வேற்று விகாரம் இந்த உடம்பானது, அததான் இங்க சொல்றார். வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப ஆற்றேன். இந்த தோளால ரத்தத்தால மூடி இருக்கின்ற இத உடம்புக்குள்ள இருந்து ஆற்றேன் முடியல. எம் ஐயா அரணே சிவனே ஓவென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய் ஆனார். உன்னை அரணே சிவனே ஓ அப்படின்னு கதறி அழுது வணங்கி உண்மையான ஞானம் கண்டவர்கள் பொய் கெட்டு மெய்யானார். அவங்கெல்லாம் இந்த மாயையை விட்டு மெய்யான உன்னை அடைந்தார்கள். அப்படி ஆனவங்க கூட மீட்டிங்கு திரும்பியும் இங்க வந்துடாம வினை பிறவி சாராமே, திரும்பவும் வினை அவங்கள சாராம கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. இந்த புலாலன்ற சத மாமிசம்னு சொன்னேன். இந்த புலக்குரம்பைன்னா இந்த உடம்பு, அந்த உடம்பை கட்டி இருக்கின்ற அந்த மாயை அழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நடுராத்திரியில டான்ஸ் ஆடுகின்ற நடனம் ஆடுகின்ற நாதனே. தில்லையுட் கூத்தனே, தில்லையில கூத்தன்னா நாடகம் ஆடுகின்றவரே. தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி நாடு உடையவரே. அல்லற் பிறவி அறுப்பானே, அவனே பிறவி உடைய இதெல்லாம் அறுப்பான். ஓ என்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடி, அவரை இப்பேற்பட்ட இறைவனை இந்த சொல்லற் கரியானை டெஃபைன் பண்ண முடியாத வரை அவருடைய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்கள். இப்ப பாடின இந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவார்கள் செல்வர் எங்க சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பலரும் புகழும் மாதிரி அவங்க சிவனடிக்கு கீழே அந்த சிவபுரத்துல கண்டிப்பா போய் சேருவாங்க. எப்போ? இந்த சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து சொல்லும் போது. இவ்வளவு நாள் பொருள் தெரியாம சொல்லியிருந்தாலும் இப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாவது பொருள் தெரிய ஆரம்பிக்கும். மென்மேலும் நிறைய விஷயங்கள் பொருள் தெரிஞ்சு நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மீனிங்கை நான் www.thevaram.org அப்படின்ற வெப்சைட்ல எடுத்தேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாவது ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் கேர். பை.